சாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களின் துவக்க நிகழ்வில் விஜய் டிவி புகழ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரும் திரைப்பட நடிகருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரியில் செல்போன் சர்வீஸ் சென்டரை பூட்டை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய ஆந்திர மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் முதலிடத்தை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களின் துவக்க நிகழ்வில் விஜய் டிவி புகழ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரும் திரைப்பட நடிகருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரியில் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களின் துவக்க நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான பிரபலங்கள் மற்றும் சினிமா நட்சத்திரங்களை கொண்டு வந்து மாணவர்களின் முன்னேற்றம், கல்வி அறிவு, ஒழுக்கம் போன்றவைகளின் சிறப்புகளை குறித்து சிறப்பு பேச்சாளர்கள் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு விஜய் டிவி புகழ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரும் திரைப்பட நடிகருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். பன்முக கலைஞர் அழகர் செல்வராஜ் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் பன்முக கலைகள் குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பெண் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சி, முன்னேற்றம், சுயமரியாதை போன்ற நற்குணங்கள் குறித்து பள்ளியின் முதல்வர் ஜெயந்தி ராணி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். மேலும் விழா ஏற்பாடுகளை பள்ளி துணை தலைமை ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் ஜான்பால் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் பள்ளியின் செயலர் கௌதம் சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவித்தார். இந்நிகழ்வில் ஏராளமான பெற்றோர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் வருகின்ற 24, 27 ஆகிய தேதிகளில் புதுவை விழுப்புரம் சந்திப்புக்கு இடையில் ரத்து செய்யப்படுகிறது. பொறியியல் பணி காரணமாக புதுச்சேரிக்கு வந்து சேரும் ரயில்களும் புதுவையிலிருந்து புறப்படும் ரயில்களும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. திருப்பதியில் அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுவை மெமு விரைவு ரயில் வருகின்ற 24, 27 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் சந்திப்பு வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், புதுவையிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு புறப்படும் புதுவை சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் வருகின்ற 24, 27 தேதிகளில் புதுவை விழுப்புரம் சந்திப்புக்கு இடையில் ரத்து செய்யப்படுகிறது என்றும், இந்த ரயில் விழுப்புரம் ரயில் சந்திப்பிலிருந்து பிற்பகல் 4:30 மணிக்கு இயக்கப்படும் என்றும் தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் தகவலை தெரிவித்துள்ளார். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு பெத்தி செமினார் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி பெத்தி செமினார் பள்ளியில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் குழந்தைசாமி தலைமை தாங்கி இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். இம்முகாமில் அரசு பொது மருத்துவமனையின் உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர் தனலட்சுமி முன்னிலையில் செவிலியர்கள் இரத்த தானம் பெற்றனர். இதில் பள்ளியின் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இரத்த தானம் அளித்தனர். புதுவையில் உயர் இரத்த அழுத்த மாத்திரை உட்பட 4 மருந்துகள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள உத்தரவில், மேற்கு திரிபுரா ஆந்திரா மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்திடம் பெறப்பட்ட கடிதத்தின் அடிப்படையில் மும்பை நிறுவனம் தயாரிக்கும் மேக்ஸ்கிளேவ் 625, சிக்கிம் நிறுவனம் தயாரிக்கும் கிளேவம் 625, பெங்களூரு நிறுவனம் தயாரிக்கும் 625 டியோ என்ற ஆன்டிபயாட்டிக் மாத்திரைகள் ஹரியானா யமுனா நகர் மனக்பூரில் உள்ள நிறுவனம் தயாரிக்கும் டெல்மினஸ் என்ற உயர் இரத்த அழுத்த மாத்திரை ஆகியவை தரம் இல்லாதவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத்திரைகளை புதுவையில் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருந்தகங்கள் இந்த மாத்திரைகளை உடனடியாக உற்பத்தியாளர் விநியோகஸ்தர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொம்பாக்கம்பேட் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். அதன் ஒரு பகுதியாக கொம்பாக்கம்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர்.
கோரிக்கையை கவனமாக கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் அவர் பேசும்பொழுது, கோவிலை சுற்றி தரைத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைவாக ஏற்படுத்தி தரப்படும் என்று உறுதியளித்தார். இந்த ஆய்வு நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் முதலிடத்தை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அகில இந்திய அளவில் பேட்மிண்டன் போட்டிகளை நடத்தியது. இந்த போட்டிகளில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், புதுச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒரு மாதம் நடந்த பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாடிய புதுச்சேரி மாணவன் பிரஜன் இந்திய அளவில் முதல் வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய அளவில் முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட மாணவன் பிரஜன் விருது மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து ஆசி பெற்றார். பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அளவில் 13 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முதல் ரேங்கை எடுத்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த புதுச்சேரி வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுச்சேரி திருக்கனூர் அருகே மண்ணாடிப்பட்டு பகுதியில் திருடிய மோட்டார் பைக்கில் சுற்றித் திரிந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தென்னஞ்சாலை பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரனின் மோட்டார் பைக் கடந்த 24ஆம் தேதி திருடப்பட்ட நிலையில் அவரது புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மதுரப்பாக்கம் எல்லைப் பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையில் நடந்த வாகன சோதனையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த பைக்கை சோதனை செய்தபோது அது திருடு போன பைக் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து விழுப்புரம் சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பவரை போலீசார் கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அரவிந்தன் மீது விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் ஏற்கனவே அடிதடி வழக்கு நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனம் பிராந்தியத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் சுமார் 6 டன் காணாங்கெளுத்தி மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏனமை சேர்ந்த பலேயு போசையா தலைமையில் 3 விசை படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் வழக்கம் போல் மீன்பிடி பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வீசிய வலையில் ஏராளமான காணாங்கெளுத்தி மீன்கள் சிக்கியது. மொத்தமாக சுமார் 6 டன் அளவிலான மீன்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. வலையில் சிக்கிய மீன்கள் அதிக அளவில் துள்ளி குதித்த காட்சி அங்கிருந்த மீனவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தொடர்ந்து பிடிப்பட்ட மீன்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த தகவல் பரவியதை அடுத்து புதிய காணாங்கெளுத்தி மீன்களை வாங்குவதற்காக ஏராளமான பொதுமக்கள் மீன்பிடி துறைமுக பகுதியில் திரண்டனர். சந்தையில் 1 கிலோ காணாங்கெளுத்தி மீன் 70 ரூபாய்க்கு விற்பனையானது. அதிக அளவில் மீன்கள் கிடைத்ததால் மீனவர்களும், குறைந்த விலையில் புதிய மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். மத்திய அரசின் சார்பில் மாணவர்களுக்கு 3 நாள் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் வில்லியனூரில் துவங்கியது. பாரம்பரிய கைவினை கலைகளை பாதுகாத்திடும் வகையில் மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக கொண்டு பள்ளி மாணவர்களுக்கான 3 நாள் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் வில்லியனூர் கணுவாய்பேட்டை அரசு பள்ளியில் துவங்கியது. பத்மஸ்ரீ முனுசாமி உள்ளிட்ட 4 கைவினை கலைஞர்கள் மாணவர்களுக்கு காகித கூழ் பொம்மைகள், மண்பாண்டங்கள், பனை ஓலை பொருட்கள் மற்றும் தோல் சிற்பங்கள் தயாரிப்பது குறித்து பயிற்சி அளித்தனர். மேலும் கைவினை தொழிலின் முக்கியத்துவம், தொழில் முனைவோர் வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரம்பரிய தொழில்கள் நலிவடையாமல் மாணவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக அவை மேலும் வளர்ச்சியடையும் என கைவினை கலைஞர்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் ரூபச்சந்தர் தெரிவித்தார். 50 ஆண்டுகள் அதிகார பகிர்வை மறுத்தவர்களின் வருத்தமே தாவேகா ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் என்று வைத்திலிங்கம் எம்பி கருத்து கூறியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது எதிரிகளை சரியாக மதிப்பீடு செய்யாததே தோல்விக்கு காரணம் என்று தெரிவித்தார். காங்கிரசுக்கு 50 ஆண்டுகளாக அதிகார பகிர்வை மறுத்தவர்கள் தற்பொழுது தாவேக அரசை குறை கூறுவது அவர்களின் வருத்தத்தின் வெளிப்பாடுதான் என்றும், ஆட்சியில் பங்கு தர தயாராக இருப்பது காங்கிரஸ் மட்டுமே என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் அதிகாரத்தை பகிர விரும்பாத நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் வைத்திலிங்கம் எம்பி கடுமையாக விமர்சித்தார். காரைக்காலில் ஒப்பந்த காலம் முடிந்தும் வீடு காலி செய்யாதவர் மீது நடவடிக்கை எடுத்திட கோரி புகார்  காரைக்கால் PK சாலையில் உள்ள தனது வீட்டை வாடகைக்கு எடுத்த
ரம்ஜான் பீபி மற்றும் அபுதாஹிர் ஆகியோர் ஒப்பந்த காலம் முடிந்த பின்னரும் வீட்டை காலி செய்யாமல் வாடகை மற்றும் மின் கட்டணத்தையும் செலுத்தாமல் அபகரிக்கும் வகையில் செயல்படுவதாக கூறி வீட்டின் உரிமையாளர் இளையராஜா எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். தனது சொத்துரிமையை பாதுகாக்க காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீண்டகால பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புதுவையில் கடந்த சில நாட்களாகவே 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்தது. இதனால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். பிற்பகல் 11 மணிக்கு மேல் மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலையும் காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று மாலை திடீரென கருமேகத்துடன் காணப்பட்டு மழை பெய்தது. நகர பகுதிகளான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் கிராமப்புற பகுதிகளான திருக்கனூர், வம்பட்டு, குனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, ஆரியாங்குப்பம், தவளக்குப்பம் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. திடீர் கனமழையால் திருக்கனூர், பம்புப்பட்டு, சோம்பட்டு, செல்லிப்பட்டு உட்பட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. மேலும் இதே மழை தொடர்ந்து நீடித்தால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அறுவடைக்க தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான களம் அமைத்து தர வேண்டும் என்றும் விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான ஐஏஎஸ் அதிகாரிகளால் புதுவை மாநிலம் வீணாகிவிட்டது என்று முதல்வர் ரங்கசாமி குற்றச்சாட்டு. திருபுவனை தொகுதியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பை உட்பட கல்வி உபகரணங்கள் இன்னும் வழங்கப்படாதது குறித்து தாவேகா எம்எல்ஏ சாய்ஜே சரவணகுமார் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு ஒன்று அளித்தார். இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, தமிழகத்தில் அதிகாரிகள் முதலமைச்சரின் உத்தரவுகளை உடனடியாக செயல்படுத்துவதாகவும், புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரின் தலையீட்டு காரணமாக நிர்வாகப் பணிகளில் தாமதம் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் கடலூர் மாவட்டத்திற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மட்டுமே இருப்பினும் நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகிறது என்றும், புதுவையில் 20க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் இருந்தும் பணிகள் தாமதமடைவதால் அதிகப்படியான ஐஏஎஸ் அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என்றும், ஜாலியாக இருக்கத்தான் அவர்கள் புதுவைக்கு வருகிறார்கள் என்றும் முதல்வர் ரங்கசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செல்போன் சர்வீஸ் சென்டரை பூட்டை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய ஆந்திர மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை லூர்து நகரை சேர்ந்தவர் அசான் அலி, வயது 32. புதுவை முத்தியால்பேட்டை மணிக்கூண்டின் அருகே உள்ள செல்போன் சர்வீஸ் சென்டரில் பணிபுரிந்து வருகிறார். நேற்றைய முன்தினம் இரவு இவர் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றார். நேற்று காலை வழக்கம் போல கடையை திறக்க வந்தபோது கடையின் முன்பக்க ஷட்டர் மற்றும் கதவில் பூட்டப்பட்டிருந்த 2 பூட்டுகள் உடைக்கப்பட்டு கடை திறந்து கிடந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் பழுது பார்க்க கொடுக்கப்பட்டிருந்த செல்போன்கள் உள்ளிட்டவை திருடு போயிருந்தது. இவற்றின் மொத்த மதிப்பு சுமார் 1 லட்சம். இதுகுறித்து அசான் அலி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடை மற்றும் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு மேற்கொண்டு புதுவையில் தங்கி வேலை செய்யும் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் சதீஷ் என்பவரை கைது செய்தனர். அதற்கு பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த 11ஆம் வகுப்பு மாணவர்களின் துவக்க நிகழ்வில் விஜய் டிவி புகழ் மோட்டிவேஷன் ஸ்பீச்சரும் திரைப்பட நடிகருமான ஈரோடு மகேஷ் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் சிறப்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரியில் செல்போன் சர்வீஸ் சென்டரை பூட்டை உடைத்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய ஆந்திர மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த மாணவன் முதலிடத்தை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி. சாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள்.